வணக்கம். இது உங்கள் தாத்தா ராமசுப்பு. உலக பொதுமறை திருக்குறளை நான் புரிந்து கொண்ட மட்டில் சிறு கதைகள் மூலம் சொல்லும் முயற்சி இது. தவறிருந்தால் திருத்தவும், பிடித்திருந்தால் ஆதரவளிக்கவும். உத்தர கோசமங்கியின் அதிகாலை ஓர் மெதுவாக விழித்தெழுகிறது. இலந்தை மரநிழலில் கோவில் கோபுரம் பொன் மலை போல் வானில் தெரிகிறது. பறவைகளின் குரலும் குளத்து நீரில் ஒலிக்கும் துடிப்பு ஓசையும் கலந்து இதமான சூழலை உருவாக்குகின்றன. மதுரை பெரியவர் என்றழைக்கப்படும் முதிய புலவர் குளக்கரையில் அமர்ந்து ஓலைச்சுவடியில் ஏதோ எழுதிக் கொண்டிருக்கிறார். அவர் முகத்தில் அமைதியும் கண்களில் ஆழ்ந்த பார்வையும் தெரிகிறது. அவரைச் சுற்றி சில இளம் சீடர்கள் அமர்ந்து உற்று கேட்கிறார்கள். பெரியவர் சீடர்களிடம் கூறுகிறார், புகழ் எனும் செல்வத்தை பெறாதவன் வாழ்க்கையே பழி என்று வள்ளுவர் கூறுகிறார். ஒரு சீடன் கேட்கிறான், ஐயா, பணம் இல்லாதவனும் பழிக்குள்ளாவானா? பெரியவர் சிரித்தபடி ஒரு கதை சொல்லத் தொடங்குகிறார். இங்கேயே உங்கள் முன்னோர்கள் காலத்தில் செங்குட்டுவன் என்ற குயவன் இருந்தான் என்று பெரியவர் தொடங்குகிறார். அந்த இளைஞன் மிகச் சிறந்த மட்பாண்டங்களைச் செய்வதில் வல்லவன். ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய குறை இருந்தது. செங்குட்டுவன் செய்த குடங்கள், கிண்ணங்கள், சிலைகள் எல்லாம் ஊரிலேயே பிரசித்தி பெற்றிருந்தன. ஆனால் அவன் யாருக்கும் உதவ மாட்டான். பணம் கொடுத்தாலும் சரியான நேரத்தில் பொருளை கொடுக்க மாட்டான். எனது திறமைக்கு ஈடாக யாரும் என்னை புகழ்வதில்லை என்று அடிக்கடி வருந்துவான். ஒருநாள் ஊரின் மூத்த நெசவாளியான காமாட்சி அம்மையார் தனது மகளின் திருமணத்திற்காக 100 கிண்ணங்கள் செய்து தரும்படி செங்குட்டுவனிடம் கேட்கிறார். எனக்கு இப்போது நேரமில்லை, ஒரு மாதத்தில் தருகிறேன் என்கிறான் செங்குட்டுவன். காமாட்சி அம்மையார் கெஞ்சுகிறார், மகனே, திருமணம் 15 நாட்களில், அதற்கு முன் அவை தேவைப்படுகின்றன, உன்னால் முடியுமா? செங்குட்டுவன் முடியாது என்று சொல்லிவிட்டு தன் வேலையில் மூழ்கி விடுகிறான். அவர் வருத்தத்துடன் திரும்பிச் செல்கிறார். செங்குட்டுவன் 1 மாத காலம் முழுவதும் தனக்காக மட்டுமே வேலை செய்கிறான். அழகான சிலைகள், வண்ணக் கிண்ணங்கள், பெரிய குடங்கள் எல்லாம் செய்து வைக்கிறான். என் கைவண்ணத்தை பாருங்கள் என்று பெருமிதப்படுகிறான். ஆனால் ஊரில் யாரும் அவனை பாராட்ட வரவில்லை. காமாட்சி அம்மையார் வேறு ஒரு குயவனிடம் கிண்ணங்கள் செய்வித்து மகளின் திருமணத்தை நடத்தி முடித்திருந்தார். ஊரே அந்த திருமணத்தை பற்றியும் காமாட்சியின் பொறுமையை பற்றியும் பேசிக் கொண்டிருந்தது. செங்குட்டுவனுக்கு கோபமும் ஏமாற்றமும் ஏற்படுகிறது. நான் எவ்வளவு அருமையான பொருட்கள் செய்தும் என்னை யாரும் புகழ்வதில்லையே என்று தனக்குள் முனகிக் கொள்கிறான். அவனது இதயம் புகழுக்காக துடிக்கிறது. அந்த இரவே பெரும் புயல் உத்தரகோசமங்கியை தாக்குகிறது. காற்றில் மரங்கள் சரசரக்கின்றன. மழை கொட்டுகிறது. செங்குட்டுவனின் குயவன் பட்டறை முழுவதும் சேரும் சகதியுமாகிறது. அவன் செய்த எல்லா பொருட்களும் உடைந்து கிடக்கின்றன. காலையில் செங்குட்டுவன் உடைந்த குடங்களுக்கு நடுவே அமர்ந்திருக்கிறான். அவனிடம் இப்போது ஒன்றுமில்லை. பொருட்களும் இல்லை, புகழும் இல்லை, உதவிக்கு யாரும் இல்லை. அவனுக்கு முதன்முறையாக தனிமையின் கசப்பு புரிகிறது. காமாட்சி அம்மையார் தன் கையில் சில சுட்ட கிண்ணங்களுடன் அங்கு வருகிறார். செங்குட்டுவன் வெட்கத்துடன் தலையே குனிந்து கொள்கிறான். இதோ உனக்கு உதவியாக இருக்கட்டும் என்று அவர் சில கிண்ணங்களை நீட்டுகிறார். செங்குட்டுவன் காமாட்சியின் காலில் விழுந்து அழுகிறான். மன்னித்து விடுங்கள் அம்மா, நான் உங்களுக்கு உதவ மறுத்தேன். இன்று நீங்கள் எனக்கு உதவுகிறீர்கள். புகழ் என்பது செல்வத்தில் இருந்து வருவதில்லை, பிறருக்குச் செய்யும் நன்மையிலிருந்தே வருகிறது என்கிறான். காமாட்சி அவனை தூக்கி நிறுத்துகிறார். மகனே, உன் கைவண்ணம் எங்கள் ஊரின் பெருமை. ஆனால் அந்த வண்ணம் பிறருக்கு பயன்படும் போதுதான் புகழாக மாறும். புகழ் என்பது நீ செய்வதில் இல்லை, அது பிறர் உன் மூலம் பெறுவதில் இருக்கிறது என்கிறார். அன்று முதல் செங்குட்டுவன் மாறுகிறான். அவன் முதலில் காமாட்சி அம்மையாரின் மகளுக்கு இலவசமாக புதிய கிண்ணங்கள் செய்து தருகிறான். பிறகு ஊரில் உள்ள அனைவருக்கும், நோயாளிகளுக்கு மருந்து குடங்கள், கோவிலுக்கு தீபக் கிண்ணங்கள், குழந்தைகளுக்கு சிறிய சிலைகள் செய்து தருகிறான். ஊரே இப்போது செங்குட்டுவனை புகழ்கிறது. நம் செங்குட்டுவனின் கை வண்ணம் தெய்வீகம் என்று எல்லோரும் சொல்லத் தொடங்குகிறார்கள். ஆனால் இப்போது அந்த புகழ் அவனை பெருமைப்படுத்தவில்லை. மாறாக அவன் அடக்கமாக புன்னகைக்கிறான். பெரியவர் கதையை முடிக்கிறார்.
புகழ் எனும் எச்சம் பெறாதவன் வாழ்க்கை பழியே. ஆனால் அந்த புகழை கொடுப்பவர்கள் நீங்கள் செய்யும் நன்மைகளையே பார்க்கிறார்கள், உங்கள் திறமையை மட்டும் அல்ல. சீடர்கள் அமைதியாக சிந்திக்கிறார்கள். எனவே புகழை வேண்டுபவன் முதலில் மற்றவர்களுக்கு பயனுள்ளவனாக இருக்க வேண்டும். புகழ் என்பது ஒரு நிழல் போன்றது. அதை துரத்தினால் ஒருபோதும் கிடைக்காது. ஒளியாக இருந்து பிறருக்கு வழிகாட்டினால் நிழல்தானாகவே பின்தொடரும் என பெரியவர் முடிக்கிறார். மறுநாள் காலை உத்தரகோசமங்கே கோவிலில் காலை பூஜை நடக்கிறது. கோபுரத்தின் மீது சூரியன் பொன்னிற ஒளியைச் சொரிகிறது. கோவில் மணிகள் ஒலிக்கின்றன. அந்த ஒலியுடன் வசையென்ப வையத்தார்க்கெல்லாம் இசை என்னும் எச்சம் பெறாவிடின் என்ற குரலின் பொருள் ஒவ்வொரு இதயத்திலும் பதிகிறது. நாளை சந்திப்போம். இன்று விடை பெறுகிறேன். நன்றி.